கதிர் அப்படி பண்ணுவானானே? அப்ப நீ இவனுக்கு வக்காலத்தா? எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் இவனுக்கு ஆதரவா பேச தேவையில்லை. அப்பா, கதிர் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் தான் வந்திருப்பான். நீ இவன் சொல்றத நம்புவ, ஆனா என்ன நம்ப மாட்டியா? சரிப்பா, நீங்க நம்ப வேண்டாம். ஆனா அவன் சொல்றத ஒரு தடவை கேட்கலாம்ல. சந்தேகப்பட்டு என்ன வேவு பார்க்க வந்தவங்க கிட்ட என்ன கேட்க சொல்ற நீ? அப்பா, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. வேவு பார்க்க தான் வந்தான்னு திரும்ப திரும்ப சொல்றீங்களே, அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. தானா? எங்க அந்த தப்பு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன? அந்த ஆசிரமத்துல என்ன இருக்கு? என்ன? ஏன் அது எங்க கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறீங்க? வேண்டாங்க, வேண்டாம். ஓஹோ, அப்ப நீ என்னையே தடுக்க வரியா? உன்ன சொன்னா அவளுக்கும் கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ கேக்குறான். 2 பேரும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இல்ல மாமா. நீ என்ன அப்படி கூப்பிட தேவையில்லடா. ஐயோ மச்சான், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம கதிர் உங்க மேல உள்ள ஒரு அக்கறையில வந்திருக்கான். இதை ஏன் மச்சான் இவ்வளவு பெருசுப்படுத்துறீங்க? ஆளுக்கு இவனை சப்போர்ட் பண்றீங்க. அதனாலதான் இவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. என் விருப்பத்தை மீறி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா. வளர்த்த வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணவன். இப்படிப்பட்டவனுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. என்னங்க? ஐயோ ரகு, இப்ப எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கப்பா? சரிப்பா, கதிர் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அவனை கண்டிக்கிற உரிமையில உனக்கு இருக்கு. இனிமே அவன் அப்படியெல்லாம் வரமாட்டான். போதும் போதுமா. இவ எப்போ அவ புருஷனுக்காக என்னையே எதிர்கேள்வி கேட்டாலோ, இனி இவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. ஐயோ, இனிமே எந்த நல்லது கெட்டதுக்கும் இவங்க இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். இப்பவே கிளம்ப சொல்லுங்கம்மா. அந்த பேச்சு பேசுறாரு, என்னையும் திட்டினாரு. அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. தனா, நீ மாமாவோட இடத்துல இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். இங்க பாரு கதிர், அப்பா ஒரு இக்கட்ல இருக்காரு. அதுல இருந்து அவரை காப்பாத்தணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல நீ அவரை ஃபாலோ பண்ணி போன. அது ஒண்ணு தப்பு இல்லையே. அவர் இடத்துல இருந்து யோசிச்சாலும் அவர் பண்ணது எனக்கு தப்பாதான் தெரியுது. பாருதனா, மாமா தன் மனசுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா நான் ஃபாலோ பண்ணி வந்து அவரை வேவு பாக்குறேன்னு அவர் என்ன சந்தேகப்பட்டாரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை வெளியே சொல்லிட்டேன்னா அது எப்படி சொல்லுவாங்க? அத்தைக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த நானே தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை உங்ககிட்டயே அதை சொல்லிட்டேன்னா அந்த பயம்தான். அதனாலதான் கோவப்படுறாரு. உண்மையை சொல்லணும்னா நானும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே போனேன். அது வேவு பாக்குற மாதிரி தானே. அவர் ஒரு ஆபத்துல இருப்பாரு, எக்கேடோ கெட்டு போகட்டும்னு ஒதுக்கி விட முடியுமா? இத கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. தானா, தயவு செஞ்சு அவரை பத்தி அப்படி யோசிக்காத. கதிர், நீ என்ன சமாதானப்படுத்தாத. உனக்கு அவரு மாமனாரு, எனக்கு அப்பா. சரி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருப்பியா? என் மனசு ஆறல கதிர். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அவர் மனசுல சின்னதா இடம் பிடிக்கணும்னு அவரு விரும்பி நாம அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு தானே இவ்வளவு ஆசைப்படுறோம். ஆனா இனி அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் நடக்காது? இந்த பாரு, நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த மனுஷன் இப்ப கொஞ்ச நாளா எவ்வளவு பிரியமா நடந்துக்கிறாரு. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் இல்ல, அவருக்கு நடிக்கலாம் தெரியாது. அதோட எதையும் மனசுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு பேசுறவர் கிடையாது அவரு. அதனால என்னதான் மாமா என்ன திட்டினாலும் என்னால அவர் மேல கோவப்பட முடியாது. நீதான் அவரை மெச்சுக்கணும். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்வியா? சமாதானம் ஆகவே மாட்டியா? இப்ப எப்படி சமாதானம் ஆக முடியும்? அம்மா மாயான்னு
எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு கூட முட்டை கட்டு போட்டுட்டாரு. ஏய், ஃபீல் பண்ணாதானா? இங்க பாரு, கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். நாம நம்ம வீட்டுக்கு போகத்தான் போறோம். கூட்டு குடும்பமா நம்ம அவங்களோட சேர்ந்து வாழத்தான் போறோம். அழாத. அண்ணே, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. என்ன சொல்ற? அது நான் சொல்ல வந்ததே வேறண்ணே. என்ன சொல்ல வந்த? அண்ணே, கதிரி ஏதோ உங்க மேல உள்ள அக்கறையில உங்களை பின் தொடர்ந்து வந்ததா சொன்னா. அவன் உங்களை வேவு பார்க்க வந்ததா சொல்லி இப்படியா மகளையும் மருமகனையும் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? தனாவ நினைச்சு அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு மாமா. நீங்க போய் கொஞ்சம் அவங்கள சமாதானம் படுத்துங்களேன். அவளை நான் சமாதானப்படுத்தணுமா? பொண்ண காரியத்துக்கு இத்தோட விட்டேனே. அவ அழுதா அழட்டும், எனக்கு என்ன? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. தாயும் மகளையும் பிரிக்கிறது மகா பாவம். அது மட்டும் இல்லண்ணே, அண்ணி உங்க மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப நீங்க போய் சமாதானப்படுத்தலனா நிலைமை ரொம்ப மோசமாயிடுனே. ஓ, அப்படியா விஷயம்? இப்பவே போறேன்.